எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு எபிசோட் நம்ம குடுப்போம் இல்லையா? அதுலயும் இன்னைக்கு எனக்கு ஒரு சிறப்பான நாள். ஆமாங்க. என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு. தமிழ் பாட்காஸ்ட்ல 40 எபிசோட்கள் நம்ம தொட்டிருக்கிறோம். என்னோட நிகழ்ச்சிகள் தமிழ்ல பிரதர் வில்பர்ட் மூலமா டப்பிங் செய்யப்படுது. தமிழ் பாட்காஸ்ட் மூலமா ஆண்டவர் செய்து வர்ற காரியங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்ல பல பேர் தொடர்ச்சியா என்னோட பாட்காஸ்ட் செய்திகள கேட்குறீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். இன்னைக்கு செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோட பேர் ஜான் கிஃப்டா. இந்தியாவுல பெங்களூர்ல நான் இருக்கிறேன். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே சமயம் ஆண்டவர் பலமுறை என்னோட இடைப்பட்டிருக்கிறாரு. அப்படி ஒரு முறை தான் ஒரு சர்வதேச ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி என்னை அழைச்சாரு. எனக்கு தீவிரமான விசுவாசம் உண்டு. ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன். அதுல அசைக்க முடியாத விசுவாசம் வச்சிருப்பேன். இன்டர்நேஷனல் ஊழியம் ஆரம்பி அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுமே, உடனே நான் ஜான் கிஃப்டா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ்னு போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஜனங்க சிரிச்சாங்க. "இப்பவே ஏன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு போடுற? அது அப்படி மாறின பிறகு போடலாமே" அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் கொடுத்திருந்தாரு. அது இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு அவர் சொல்லிட்டா, அது இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி தான். ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சதுமே அவர் வெளியில வந்தாரு பாருங்க. எபிரேயர் 11:8 ஆபிரகாம் அதை பத்தி தன்னோட மனதில் எந்த குழப்பமும் கொண்டிருக்கவில்லை அப்படின்றதாக ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நம்ம வாசிக்கிறோம். எங்க போறோம்னு தெரியாது, ஆனாலும் அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை. அப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவருக்கு ஆண்டவர் மேல இருந்தது. அதே போல தான் நானும் ஊழியங்களை ஆரம்பிச்சேன். என்னோட கையில பெருசா எதுவும் இல்லை. ஆண்டவரே, என் கையில பெருசா எதுவுமே இல்லையேன்னு சொன்னேன். உன் கையில என்ன இருக்குதுன்னு மோசே கிட்ட ஆண்டவர் கேட்டாரே, அப்படி என்கிட்டயும் கேட்டாரு. ஒரு மேய்ப்பனுடைய கோல் மோசேயின் கையில இருந்தது. அதை வச்சு நான் அற்புதங்கள் செய்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அதை செஞ்சார். மோசே கைகளில் இருந்தது சாதாரணமான கோல். அது மூலமா ஆண்டவர் அசாத்தியமான காரியங்களை செஞ்சார். என்னோட கைகளில் அப்போ இருந்தது ஒரு ஃபோன் மட்டும்தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? தினமும் வாட்ஸ்அப் மூலமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தேன். ஜனங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனால் அதுதான் என்னோட ஊழியத்தோட துவக்கமாக இருந்துச்சு. அடுத்த மாதம் செப்டம்பரில் என்னோட ஊழியத்தில் 10 வருஷங்களை நிறைவு செய்ய போகிறேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜிலேருந்து நான் ஆரம்பித்ததை பார்த்து மக்கள் கேலி பண்ணி சிரிச்சாங்க. "கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? யார் இதை கேட்க போகிறாங்க?" அப்படின்னு சொன்னாங்க. நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தேன். நிறைய போராட்டங்கள் எல்லாம் ஈஸியாக நடந்துடலை. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த சூழல்களை கடந்து வர்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இதை நான் ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இது மூலமாக நீங்கள் ஒரு வேளை உற்சாகம் அடைய முடியும். என்னை போல ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை செய்ய சொன்ன காரியங்கள் சூழலுக்கு பொருந்தாதது போல இருக்கலாம். ஆனால் அதே போல இருக்கும்போது தான் நானும் என்னோட ஊழியத்தை விசுவாசத்தில் ஆரம்பித்தேன். ஆபிரகாமும் அப்படிதான் மனசை போட்டு குழப்பிக்காம ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. நீங்களும் அப்படியே செய்ய உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட பெருசாக எதுவும் இல்லையேன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது ஆண்டவருக்கு போதும். என்கிட்ட இருந்தது என் ஃபோன் மட்டும்தான். மோசையோட கைகளில் இருந்தது அந்த மேய்ப்பனோட கோல் மட்டும்தான். உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. சின்னதாக துவங்கலாம், அற்பமானதாக துவங்கலாம். மக்கள் கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நான் இந்த பாட்காஸ்ட் துவங்குறப்ப எனக்கு பாட்காஸ்ட்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் என்ன பழக்கப்படுத்தினார். மக்கள் கிண்டல் பண்ணதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் இதன் மூலமாக தான் நான் யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசப்பட்டேன். அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகள், டிவி நிகழ்ச்சிகள், ரேடியோ, இன்னும் பல வாய்ப்புகள்னு எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு வாய்ப்புகளாக தொடர்ந்து உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தார். இதை நான் பெருமைக்காக சொல்லலை. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜிலேருந்து தொடங்கினேன். அது எனக்கு பயிற்சி களம் மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு தினமும் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் போட ஆரம்பித்தேன். அதை பற்றி நீங்கள் தமிழ் பாட்காஸ்ட்டோட துவக்கம் மற்றும் முடிவு அறிமுகத்தில் கேட்டிருப்பீங்க. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் டாப்பில் இருக்கிற பாட்காஸ்ட்டுகளில் ஒன்றா இருக்குது. அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதமான திட்டங்களை வச்சுருந்தார். நான் ரொம்ப அற்பமாக துவங்கினேன். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து பெருசாக காரியங்களை செஞ்சார். சின்ன விஷயத்துலேருந்து நம்ம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்னு நம்ம யோசிக்கவே முடியாது. 5 அப்பமும் 2 மீனையும் வச்சுருந்த அந்த சின்ன பையன் தங்கிட்ட இருந்ததை ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். ஆண்டவர் அது மூலமாக எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களே. அதே தான் ஆண்டவர் எனக்கும் செஞ்சார். நான் சின்ன பையனாக இருந்தப்ப நிறைய கதைகள் எழுதுவேன். நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கதைக்குளம் மோசமாக இருக்கும், எழுத்துப்பிழைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சேன். எழுதக்கூடிய வரத்தில் தொடர்ந்து முயற்சி செஞ்சேன். அப்படி தான் அதிக அளவில் விற்பனை ஆகிற 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அன்வீல் யோர் பர்பஸ் அப்படின்ற என்னோட சமீபத்திய புத்தகம் இந்தியாவில் அமேசானில் நம்பர் 1 வந்தது. இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லலை. ஒரு சாதாரணமான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ செய்ய முடியும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன். குடும்பத்திலிருந்தும் நிறைய எதிர்ப்புகள். இது அவ்வளோ ஈஸியாக நடந்துடல.
சிலர் என்கிட்ட, "நீங்க ஈஸியா வந்துட்டீங்க. ஆனா எனக்கெல்லாம் எவ்ளோ பிரச்சனைகள் தெரியுமான்னு?" கேட்பாங்க. இல்லங்க, இது ஈஸியா நடந்துடல. கிட்டத்தட்ட தினமும் YouTube, பாட்காஸ்ட், Instagram அப்படின்னு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்பவாவது தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒரு நாள் விடுபடலாம். மற்றபடி கிட்டத்தட்ட தினமும் நான் வெளியிட்டுட்டு இருக்கிறேன். என்னோட முழு நேர பணிகளுக்கு இடையில இதையும் செய்றேன். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில வேலை செஞ்சுட்டு இதையும் செய்றேன்னா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான நாட்கள்ல 2:30 மணிக்கு தான் தூங்க போறேன். இது எல்லாத்துக்கும் மத்தியில ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஆண்டவரோட அழைப்புக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஐயோ! எனக்கு நெறைய வேலைகள் இருக்குதுங்க. இதுக்கு இடையில எப்படி நான் ஆண்டவரோட அழைப்புக்கு கீழ்ப்படிய முடியும்? அப்படின்னு பலர் சொல்றாங்க. இப்படி நீங்க சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா, உங்களால எதையும் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் மத்தியிலயும் ஆண்டவரே நான் செய்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னோட டெய்லி பாட்காஸ்ட்ல 500 எபிசோட்கள் சமீபத்தில கடந்தேன். சகோதரர் சாமுவேல் தினகரன் என்னோட பாட்காஸ்ட்ல பேசியிருக்கிறாரு. 1 வருஷத்துக்கும் மேலா நான் எந்த தடையும் இல்லாம தினமும் பாட்காஸ்ட் எபிசோட்கள குடுத்துட்டு இருக்கிறேன். உடம்பு சரியில்லாம போன நாட்கள் உண்டு. நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்த நாட்கள் உண்டு. நெருக்கடியான வேலைகள், சூழல்கள் இருந்த நாட்களும் உண்டு. ரொம்ப களைப்பா இருக்கும். இருந்தாலும் நடுராத்திரி எபிசோட் தயார் செஞ்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரோட அழைப்புல நான் உறுதியா இருந்தேன். இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவங்க தங்களோட அர்ப்பணிப்புல உறுதியா இருக்கிறதில்ல. செய்யணும்னு தோணுச்சு, ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செய்ய முடியாதுன்னு தோணுது, விட்டுட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நான் அதுல உறுதியா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவரோட அழைப்புல உறுதியா இருங்க. ஒருவேளை அது அற்பமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அந்த அற்பமானதுல இருந்து அபாரமான காரியங்கள உங்க வாழ்க்கையில செய்வாரு. சவால்கள் நீங்க எதிர்கொள்ளலாம். ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆண்டவர் கிருபை தருவார். நம்ம தலைமுறை செல்ஃபி தலைமுறை. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி. செல்ஃபி எடுக்கிறேன்னு உயிரிழந்து போனான் ஒரு பையன். எங்க பார்த்தாலும் செல்ஃபி மோகம். செல்ஃபியோட தார்ப்பரியம் என்னன்னா, அந்த கணத்துல நடந்த நிகழ்வ, நினைவுகள ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்காக எடுக்கிறது தான் செல்ஃபி. பின்னாட்கள்ல அத பார்த்து, "அதெல்லாம் ஒரு காலம். எப்படி இருந்திருக்கிறேன் பாருங்க. அந்த நாட்கள் எவ்ளோ நல்லா இருந்துச்சு." அப்படிலாம் சொல்றதுக்கு அது உதவியா இருக்கும். யோசுவா 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதிய கடந்து போறாங்க. அந்த யோர்தான் நதியில இருந்து 12 கற்கள எடுத்து வச்சுக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. பின்னால வரக்கூடிய சந்ததிகள் கிட்ட ஒரு முறை யோர்தான் நதியை ஆண்டவர் 2ஆ பிளக்க பண்ணி, அதுல எங்கள நடக்க வச்சாருன்னு சொல்றதுக்கு இந்த கற்கள் சான்றுகளா இருக்கும். ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இந்த கற்கள் நிரூபணமா இருக்கும். யோர்தான் நதியை கடந்து போறது ஒரு பதட்டமான சமயமா இருந்திருக்கும். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கே! இப்படி நடந்ததே இல்லையே! அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா யோர்தானை விட்டுட்டு வெளியில வந்ததும் அந்த அனுபவத்தை நினைவுல எப்படி வச்சிருப்பாங்க? அதுக்கு தான் அந்த கற்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கடந்து வர்றப்ப நிறைய சூழல்கள் நம்மளை மேற்கொள்ளக்கூடியதா, நம்மால புரிஞ்சுக்க முடியாததா இருக்கு. என் வாழ்க்கையில பலமுறை நான் இதை கவனிச்சிருக்கிறேன். ஐயோ! என்னங்க இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஊழியத்துல நான் எவ்ளோ திட்டங்கள் வச்சிருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்குது. பேசாம விட்டுடலாமா? அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னோட பிறந்த நாள் அல்லது வருஷத்தோட முடிவுக்கு வர்றப்ப நான் திரும்பி பார்ப்பேன். அந்த பழைய படங்கள பார்ப்பேன். Facebookல மெமரீஸ்லாம் காட்டுது இல்லையா? எல்லா ஃபோன்லயும் இப்ப மெமரீஸ் ஃபோட்டோஸ் காட்டுது. இங்க தான் நீ கடந்த வருஷம் இருந்த, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்த, 1 மாசம் முன்னாடி இங்க இருந்த அப்படின்னு அது நமக்கு காட்டுது. இதெல்லாம் செல்ஃபீஸ் மாதிரி தானே! அந்த யோர்தான் கற்கள் மாதிரி தான் இது எல்லாமே. ஒருவேளை சூழல கடந்து போறப்ப கஷ்டமா இருக்கலாம். முடியாதோன்னு நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி போயி கடந்த காலத்த திரும்பி பாருங்க. உங்களோட கற்கள, நினைவுகள, செல்ஃபீஸ திரும்பி பாருங்க. அந்த சூழல் மத்தியில போறப்ப அது கஷ்டம் தான். ஆனா கற்கள சேகரிச்சு வைங்க. என்ன கற்கள்? ஒருவேளை சில படங்களா இருக்கலாம். உங்களோட எழுத்துக்களா இருக்கலாம். உங்களுக்கு தோன்றத எழுதுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் முந்தி எப்பவோ எழுதினத எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ! அப்ப இப்படிலாம் யோசிச்சிருக்கேனான்னு ஆச்சரியமா இருந்தது. அது எனக்கு இன்றைய சூழலை எதிர்கொள்ள தைரியத்த கொடுக்குது. அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அப்படி செஞ்சாரே, இன்னைக்கும் அப்படி செய்வாருன்னு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை என்னோட அந்த செல்ஃபீஸ் மூலமா எனக்கு கிடைக்குது. இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றங்கள சந்திக்கிறப்ப, சோர்ந்து போறப்ப, அவங்க அந்த கற்கள எடுத்து பார்த்து, அந்த முறை ஆண்டவர் நம்மள பராமரிச்சாரே, இப்பவும் அவர் நம்மள பாதுகாப்பார்ன்னு விசுவாசம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, அற்புதமான காரியங்கள எனக்காக செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கற்கள் நமக்கு நினைவூட்டும். நான் சோர்ந்து போற நேரங்கள்ல அந்த கற்கள, அந்த செல்ஃபீஸ, அந்த கடந்த கால எழுத்துக்கள திரும்பி பார்க்குறப்ப கண்கள்ல கண்ணீர் வழியும். அது நடந்த அந்த நாட்கள்ல எனக்கு அது புரியல. என் வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லாதது மாதிரி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப, ஆண்டவர் எவ்வளோ அழகா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்கு. அந்த நேரத்துல இத என்னால பார்க்க முடியல. இது என்னோட பிறந்தநாள் எபிசோடுன்றதுனால கொஞ்சம் நீண்டதா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்க மலை மேல ஏறி போறீங்கன்னு வைங்க. மலை அடிவாரத்துல இருந்து பார்க்குறப்ப, ஆமா எவ்வளோ பெரிய மலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா மலையில ஏறி போறப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஏதோ போறோம், போய்க்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் தோணும்.
திடீர்னு ஒரு இடத்துலேருந்து கீழ பார்த்தா, "ஓ! இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோமா?" அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. ஏதோ வாழ்றேன், எந்த முன்னேற்றமும் என் வாழ்க்கையில தெரியலையே, எந்த மாற்றமும் இல்லையேன்னு யோசிக்கலாம். திடீர்னு ஒரு இடத்துல இருந்து திரும்பி பார்த்தா தெரியும், "இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேனா?" அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாரு. இன்னைக்கு உங்களுக்கு பல ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருப்பாரு. அவர் நல்ல தேவன். தொடர்ந்து எங்களோட ஊழியங்களோட இணைஞ்சிருங்க. என்னோட யூடியூப், பாட்காஸ்ட், சோஷியல் மீடியா விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்தில பிரதர் சாமுவேல் தினகரன் என்னோட பேசியிருக்கிறாரு. யூடியூப்ல இங்கிலீஷ் பாட்காஸ்ட்ல அது இருக்குது. இந்த என்னோட எல்லா படைப்புகளும் பலருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. நீங்களும் அத பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரியான செய்திகள் தமிழ் மக்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் தமிழ் பாட்காஸ்ட் செய்றேன். ஹிந்தியிலயும் இத செய்றதுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கான வாய்ப்புகள தருவார். அதுக்கான நிதி தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் முழு நேர பணி செய்துக்கிட்டே இத செய்றேன். ஆனாலும் நெறைய செலவுகள் உண்டு. பொருளாதார ரீதியா ஊழியத்த தாங்க விரும்பினா, அதுக்கான விபரங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அயர்லாந்து, இங்கிலாந்து, கனடா, கட்டார், இஸ்ரேல், ஆஸ்திரேலியா அப்படின்னு வெவ்வேறு நாடுகள்ல நம்மோட பாட்காஸ்ட் ட்ரெண்டிங்ல வருது. ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் என்னோட பாட்காஸ்ட் கேட்டுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி. இந்த செய்திகள் மூலமா ஆண்டவர் உங்கள தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்னு நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தொடர்ந்து கேளுங்க. காட் பிளெஸ் யூ. ஆமென்.